friends, welcome to Aamina Samayal. நாம இன்னைக்கு நல்ல மணமாவும் ருசியாவும் மட்டன் குழம்பு பண்ண போறோம். பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், குஸ்கா இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். மட்டன் குழம்பு சுவையா எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டுடலாம். இதோட கொஞ்சமாக குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 குருமிளகு சேர்த்துட்டிங்கன்னா போதும். ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதோட கறிக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியில் ஆல்ரெடி ஏற்கனவே தண்ணி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான பொருளை அரைச்சி எடுத்துடலாம். 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 தக்காளி, 1 கப் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் நம்ம பால் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதேமாதிரி தக்காளியும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது தேங்காவே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தேங்காயை. இப்போ இதை ஜல்லடை வச்சு ஜலிச்சு தேங்காய் பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் அப்படியே ஊற்றுறதை விட இந்த மாதிரி பால் ஊற்றுனீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு. கறி பாருங்கள், 4 விசில் வந்ததுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி பாருங்கள் வெந்திருக்கு. என்னோடய குக்கருக்கு 4 விசில் போதுமானது. உங்கள் குக்கருக்கு எப்படி அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் மட்டன் குழம்புக்கு தாளிச்சு விட்டுடலாம். கடாய் சூடானதுமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு 4 ஏலக்காய், 5 பட்டை, 3 கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பில் எண்ணெயில் பொரிஞ்சதுமே ஒரு 2-3 கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் இந்த வாசம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டதுமே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும் எண்ணெயில். நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சே செய்யலாம்.
வெங்காயம் பாருங்கள் வதங்கிருச்சு, எண்ணெயே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கங்க. அந்த வாடை போகிற அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளியோட வேக வச்சுருக்கிற மட்டன் பீஸை சேர்த்திக்கங்க. இப்போதைக்கு நம்ம தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கு வதக்கிக்கலாம். இதோட மட்டன் மசால் பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொடி போட்டதுமே நல்லா கறியோட கலந்து விடுங்க. மசாலாவோட கறியை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கறி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மட்டன் தண்ணி நீங்கள் சூப்பாக கூட அப்படியே குடிச்சிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதில் குருமிளகு ஜீரகமெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கறி தண்ணி தேங்காய் பால் எல்லாம் ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கறி வேகிறதுக்கு நீங்கள் உப்பு போட்டிருக்கீங்க, அதனால் இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். எப்போவுமே உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டதுமே நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். ஏன்னா நம்ம கறி ஆல்ரெடி 4 விசில் வேக வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கறியில் வந்து எல்லா மசாலும் நல்லா பிடிச்சிடும், மசாலும் நல்லா வெந்துடும். அதுக்காகத்தான் 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறது. 10 நிமிஷம்னு அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில ஒரு டைமு குழம்பெல்லாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு. கறியும் பாருங்கள், கறியும் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். இதோட நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, குஸ்கா, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.